ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்ரியப்பா. எதுக்காக இந்த வீடியோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நீங்க வந்து கட் பண்ணி தப்பீங்க. ஒரு சின்ன ஒரு 2-3 ஃபால்ட் வரும். என்ன ஃபால்ட் அப்படின்னா, இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு நாங்கள் அளவு இருக்கிறதுல தான் நாங்கள் கரெக்டாக கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஒரு பேக் சைடில் வந்துட்டு பேக் வந்து தூக்கின மாதிரி இருக்கும். அதாவது பேக் சைடு வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்ச மாதிரி மேலே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன அப்படின்னா, அலோ ப்ளவுஸ் வச்சு நாங்கள் பண்ணும்போது கரெக்டாக தான் பண்றோம், ஆனால் வந்துட்டு இந்த ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன். அதை நீங்க சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபிட்டிங்கை நீங்க பர்ஃபெக்டாக கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு பிளவுஸோட பேக்கோட லென்த் கரெக்டாக பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இந்த பேக்கோட லென்த் நீங்க கரெக்டாக பண்ணிருக்கீங்க. பேக்கோட லென்த் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோம். ஷோல்டரோட பிடிப்புக்காக மேலே எக்ஸஸா பண்ணியிருக்கோம். பட் நீங்க என்ன பண்ற ஒரு தப்பு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட அளவு பிளவுஸ்ல என்ன ஃப்ரண்டோட லென்த் எப்படி இருக்கு, அதாவது பேக்கை நீங்க கட் பண்ணி எடுத்துருவீங்க. ஃப்ரண்டோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கம்பல்சரி வந்துட்டு ஒரு 3 இன்ச் கேப் இருக்கும். ஒரு 2.5 இன்ச் கேப் இருக்கும். இந்த 2.5 இன்ச் கேப்ல நீங்க வந்து மார்க் போட்டு இந்த கிராஸ் எடுத்துட்டு போயிருவீங்க. இந்த டைப்ல நீங்க அந்த கிராஸ் எடுத்துட்டு போயிருவீங்க. இந்த கிராஸ் நீங்க எடுத்துட்டு போகும்போது நீங்க என்ன கால்குலேஷன் பண்ணுவீங்கன்னு நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. இந்த கேப், இந்த 2.5 இன்ச் கேப் பட்டிக்காக தான் இங்க கேப் வருது அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. அந்த பட்டிக்காக வராது. ஏன் இந்த கேப் வருதுன்னா, நாம ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த டாட் போறோம் இல்லைங்களா, சென்டர் டாட் போறோம் இல்லைங்களா, அந்த சென்டர் டாட்டை நம்ம போடும்போது அந்த டாட் வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கும். அந்த தூக்கி பிடிச்சிக்கும் போது அலோ ப்ளவுஸ்ல சென்டர் டாட் மேல தூக்கி பிடிச்சிக்கும் போது நம்ம வந்து என்னதான் நீங்க இழுத்து பிடிச்சி நீங்க அலோ ப்ளவுஸ்ல நீங்க வச்சாலும், அலோ ப்ளவுஸ் வச்சு காட்டுறேன் இருக்கேன். இப்போ இதோட இந்த மெஷர்மெண்ட் தான் அதில் வச்சிருப்பேன். நீங்க என்னதான் நீங்க அலோ ப்ளவுஸ்ல வந்து தூக்கி பிடிச்சி, என்னதான் நீங்க அலோ ப்ளவுஸ்ல இழுத்து பிடிச்சி வச்சாலும் நான் சொன்ன மார்க்கிங்ல கரெக்டா வந்து நிற்கும். இந்த மார்க்கிங்ல நிற்கும். ஏன் அப்படி நிக்குதுன்னா, நம்ம இந்த சென்டர் டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட் வந்து இந்த துணி, நம்ம வச்சிருக்க துணி வந்து மேல தூக்கி கொடுக்கும். தூக்கி கொடுக்கும்போது இந்த தூக்கி கொடுக்குற அந்த இடம் வந்துட்டு மாறுபடும். அந்த ஹைட் வந்து மேல தூக்கி கொடுக்கும். அப்போ அலோ ப்ளவுஸ்ல கரெக்டா இருக்கு, நாங்க வந்து இதை பண்றோம் அப்படின்னு நீங்க பண்றீங்க. ஆனா அப்படி மாற்றம் வரும்பொழுதுதான் இந்த பேக் வந்துட்டு மேல இழுத்த மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து தவறா சொல்லல, இதை வந்து மாற்றம் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். என்னன்னா, இப்போ பேக்கோட லென்த் ஒரு 1/2 இன்ச் மேல, பேக்கோட லென்த்துக்கு ஒரு 1/2 இன்ச் மேல சென்டர் மார்க், நம்ம ஷோல்டர் வித்தோட சென்டர் மார்க், ஸ்ட்ரெயிட் மார்க், அதாவது பேக் லென்த்ல இருந்து 1/2 இன்ச் மேல எடுக்கணும். இந்த கிராஸ் கொண்டு வரணும். நீங்க இந்த அலோ ப்ளவுஸ்ல வந்துட்டு கரெக்டா சொல்றேன், நீங்க மார்க் பண்ணாலும் நீங்க இங்க தான் வந்துட்டு, அதாவது ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் இதுதான் வரும். நீங்க மார்க் பண்ணாலும் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் இவ்வளவுதான் வரும். நீங்க அதை கால்குலேஷன் பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து இந்த இடத்துல தப்பு பண்றது கரெக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கிராஸ் கவோட லென்த் நீங்க வந்து எல்லாமே பண்ணிக்கங்க. இந்த லென்த்துக்கும் இந்த பட்டியோட லென்த் மார்க், இதுல இருந்து பேக்கோட ஃபினிஷிங்ல இருந்து பட்டியோட லென்த் இதுல வச்சுக்கோங்க. ஃப்ரண்டோட பட்டியோட லென்த் இதுல வச்சுக்கோங்க. ஆனா நீங்க இங்க கரெக்டா வச்சிட்டீங்கன்னா இந்த லென்த் வந்துட்டு மாறுபடும். சாரி, இந்த லென்த் மாறக்கூடாது. இந்த லென்த் நீங்க கரெக்டா பண்ண முடியும். இந்த லென்த் நீங்க ஃப்ரண்டோட லென்த் கீழ இருந்து இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு, நம்ம இங்க தையல் சென்டர் டாட்டோட தையல் பிடிப்புக்காக மேல நெக்கோட தையல் பிடிப்புக்காக ஒரு 1 இன்ச் சேர்த்து வைக்க போறோம். அந்த நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கும் இங்க இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி வைக்கிற மார்க்கிங்கும் கரெக்டா வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு 2.5 இன்ச், இங்க ஒரு 3 இன்ச் கிராஸ் நீங்க எடுத்து நீங்க டாட் போட்டீங்கன்னா, இங்க ஒரு 2.5 இன்ச், இங்க ஒரு 3 இன்ச் டாட் போட்டீங்கன்னா, ஒரு கரெக்டா வந்துட்டு அந்த கப்போட சென்டர் பாயிண்ட் கரெக்டா வந்துடும். இப்போ அலோ ப்ளவுஸ்ல இங்க நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க, அந்த மார்க்கிங்க்கும் நம்ம எக்ஸஸா கீழே இவ்வளவு வச்சிருக்கோம், இந்த டாட்டோட லென்த்தும் கரெக்டா வரும். ஓகேவா? இது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நாங்க அலோ ப்ளவுஸ் வச்சு பண்றதுல இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த கிராஸ் ஹைட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல ஒரு சின்ன மார்க், இதுக்கும் எவ்வளவு சென்டர் இருக்கோ அந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த 2 டாட்டுக்கு நடுவில் எவ்வளோ கால்குலேஷன் வருதோ, இடுப்பு லூஸ்ல இருந்து எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி பண்றோமோ அதை பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஒரு 1.25 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் போட்டு இந்த டாட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட் மட்டும் நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேக்கோட வந்து பேக்ல வந்து ஃப்ரண்ட் இழுத்து பிடிச்சி பேக்கை தூக்குற பிரச்சனை இந்த மெத்தட் ஓகேங்களா? ஆனா இந்த கிராஸ் முக்கோணமா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி உங்களோட நீங்க பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிராஸ் முக்கோணமா கொடுத்துருக்கேன். ஆனா இந்த கிராஸ் முக்கோணம் நீங்க வந்து கட்டிங் போடும்போது மார்க்கிங்ல கரெக்டா பண்ணிக்கங்க. பட் ஆனா வந்துட்டு கடைசியா பண்ணும்போது மார்க் போட்டு முடிச்ச பிறகு இந்த 1/2 இன்ச்ல இந்த கவ் கொண்டு வந்துருங்க. இந்த 1/2 இன்ச்ல இந்த கவ் கொண்டு வந்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போயிட்டு இங்க பெண்ட் பண்ணி இங்க கொண்டு போனீங்கன்னா, இது அப்படியே நீங்க 2ஆ மடிச்சு போடும்போது நம்மளோட இடுப்பு லூஸ்ல, இப்போ 34 இன்ச் இடுப்பு லூஸ்னா 17 + 1 இன்ச், இங்க 18 இன்ச் வரும். 18 இன்ச். இதுக்கும் இது வந்து 21 இன்ச் இருக்கா, இடுப்பு லூஸ் 18 இன்ச் போக மீதி 3 இன்ச் இந்த டாட்டோட வித்து, 3 இன்ச் இந்த டாட்டோட வித்து. ஓகேவா? அப்படி இல்லைனாலும்
அதே அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க அதே அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ நான் சொன்ன இந்த இடுப்பு லூஸ் இல்லாம இடுப்பு லூஸ் கனெக்ட் பண்ண அந்த அந்த மெத்தட் எங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதே அளவு ப்ளவுஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணி எப்படி சொல்றதுன்னு பாக்குறேன். இப்போ இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதாவது வெளிப்பக்கம் எடுத்துக்கங்க, சென்டர் டாட் பிடிச்சிக்கிங்க. இந்த சென்டர் டாட் ஊக்குப்பட்டி இங்க இருந்து 1/2 இன்ச் தைவாசி போக இங்க இருந்து இப்படி எடுத்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இங்க ஒரு மார்க் பண்ணிட்டீங்களா? ஃபினிஷிங் மார்க் ஓகேவா? இந்த சென்டர் டாட்டோட தையல் பட்டியோட எட்ஜ் இங்க 1/2 இன்ச் வெளியில விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச் உள்ள வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணோம்னா இந்த எட்ஜுக்கு வந்துடும். அடுத்தது இன்சைட்ல திருப்பிக்கிங்க. இன்சைட்ல திருப்பிக்கிட்டு இந்த எட்ஜ்ல இருந்து இதை கனெக்ட் பண்ணி இந்த தையல் எங்க முடியுதோ அங்க ஒரு டாட். ஓகேவா? அப்படி வந்துச்சுனாலும் உங்களோட ஃபிட்டிங்கே கரெக்டாக கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ. அதை விட அதிகமா இருக்கு, இதை விட அதிகமா இருக்குங்க. நீங்க அளவு ப்ளவுஸ் விட இங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா வருதுன்னா இங்க 3 இன்ச் நீங்க எவ்வளவு வச்சீங்க, இந்த டாட்டோட 3 இன்ச் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் வச்சீங்கனாலே இங்க போதுமான அளவு சரியா வரும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.